முதலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்ட கட்டளை நீங்கள் தொழுதாக வேண்டும். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொன்னார்கள்? நோன்பை குறித்தோ ஜகாத்தை குறித்தோ ஹஜ்ஜை குறித்தோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் இந்த தொழுகை மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக கூற என்ன காரணம்? நோன்பை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியமானவர்களுக்கு தான் அது கடமை. ஜகாத்தை பொறுத்தவரையில் அது வசதியுடையவர்களுக்கு கடமை. ஹஜ்ஜை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியமும் வசதி வாய்ப்பும் ஒருஞ்சேர பெற்றவர்களுக்குத்தான் ஹஜ்ஜும் கடமை. தொழுகை ஏழைகளுக்கும் கடமை, வசதி உள்ளவர்களுக்கும் கடமை. தொழுகை ஆரோக்கியமானவர்களுக்கும் கடமை, நோயுற்றவர்களுக்கும் கடமை. தொழுகையை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நின்று தொழ முடியாவிட்டால் அமர்ந்து தொழுங்கள், அமர்ந்து தொழ முடியாவிட்டால் படுத்தாகினும் நீங்கள் தொழுதாக வேண்டும், தொழுதால் தான் நீங்கள் முஸ்லிம்.